வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம கேசரி எப்படி சரியான பக்குவத்தில் செய்யுதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு செய்யும் போது சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். இப்படி செஞ்சு பாருங்கள், மிஸ்டேக்கே வராது. அதுக்கு 2 ஏலக்காய், 4 பாதாம், 4 முந்திரி, 15 திராட்சை, இப்போ வந்து 1/4 டம்ளர் வந்து நெய், 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக நெய், 1 கப் வந்து ரவை. இந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டம்ளரில் தான் 1½ கப் அளவுக்கு ரவை அளந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டம்ளரில் வந்துட்டு நம்ம கூட சன்ஃப்ளவர் ஆயில், நெய் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் 3/4 டம்ளர் வர அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதே அளவு வந்து நீங்கள் நெய்யாவுமே எடுத்துக்கலாம். வாங்க நம்ம கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு அடிகனமான கடாய் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பாதாம், முந்திரி அதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. வதக்குனீங்க கலர் மாறும். இப்போ அது கூட வந்து நம்ம திராட்சை போட்டுக்கலாம். போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போவே இது கூட வந்து ரவையெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி பண்ணோன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் சேர்த்தோன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பாதாம், முந்திரி அதோட க்ரன்ச்சினஸ் நல்லாயிருக்கும். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமே வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ரவையை ஒரு கப் எடுத்துருக்கோம்ல, அந்த ரவையை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் அந்த ரவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரவை ஃபுல்லாக இன்னும் இதுவாகலை, எண்ணெய் சேரலை. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மீதி எண்ணெய், அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு நல்லா கிளறிடுங்க. இப்போ பாருங்கள், ரவை ஃபுல்லாக ஆயில் அந்த நெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கா. இப்போ சேர்த்துட்டு 3 நிமிஷம் ஒரு 30 செகண்ட் கேப் விட்டு கிளறி விடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நீங்கள் நார்மலாக இதுமாரி பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே, அதே தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு கிளறிட்டு 1 நிமிஷத்துலேயே மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் ப்ராப்ளம் வரும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ப்ராப்ளம் வராது. இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கனாலும் கிளறும் போது கட்டியாகும். ஒரு சில பேருக்கு உருண்டை உருண்டையாக கட்டியாகும். இப்போ அதுமாரி இதுலேயும் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்டியை வச்சு கிளறும் போது அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி தனித்தனியாக ஆகிடும். ஏன்னா ரவை வந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிருக்குல்ல, அதனால் உதிரியாக தனியாக பிரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷம் மூடி போட்டு, இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணோன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து ரவை வந்து நல்லா அதை பாருங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கா. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போது இதுக்கு தேவையான சுகர், நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட வந்துட்டு 2 ஏலக்காய் எடுத்து வச்சோம்ல, அதை வந்து இப்போ நான் வந்து சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் பிச்சு போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தாலும் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கல்யாண வீட்டு கேசரி அந்த பதம் கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து 1 கப் ரவை எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் 1 கப் நீங்கள் நெய்யாகவும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி 1/2 கப் நெய், 1/2 கப் எண்ணெயாகவும் சேர்த்துக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயிலும். மற்ற எண்ணெய் சேர்த்திங்கன்னா அந்த வாசனை தெரியும். அதனால் சன்ஃப்ளவர் ஆயிலே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சர்க்கரை போட்டு இதோ பாருங்கள், ரொம்ப நேரம் கிளறாமல் விட்டுருந்தேன். அது கட்டியாக இருந்துச்சு. ஆனால் இது நீங்கள் கிளறி விட்டிங்கனாலே வந்து இது சரியாயிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவையை வந்துட்டு 3-4 நிமிஷம் நம்ம சேர்த்து நெய்யில் வறுத்தோம் பார்த்தீங்களா, அதனால தான். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கேசரி கலர் தான். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கோம்ல, ஆயிலும் நெய்யும் கலந்த கலவை, அதை வந்துட்டு இப்போ ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இது கூட சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஊற்றும் போது அந்த எண்ணெய் தனித்தனியாக தெரியும். ஆனால் வந்து நம்ம கிளறி விட்டும்போது அந்த எண்ணெய் தெரியாது. இது வந்து வீட்டில் செய்யறதுக்கு சரியான பக்குவம். ஏன்னா நம்ம நிறைய நிறைய எண்ணெய், நெய் ஈக்குவலாக போட்டு செஞ்சோன்னா நம்ம வீட்டிலலாம் கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் இதில் வந்து பாதியான அளவு போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா கொஞ்சம் லைட்டாக இழுத்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சோம்ல முந்திரி, திராட்சை, பாதாம், அதை போட்டு கிளறிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருக்குங்க. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும்.
நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதை பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டலை பாருங்கள் அந்த கேசரி. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு உப்பு, ஸ்வீட்டுக்கு எப்போவுமே உப்பு சேர்த்தா தான் அதோடய ஸ்வீட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸை கூட்டி கொடுக்கும். அதனால் வந்து நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம கேசரி ரெடி. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோ பாருங்கள், இப்போ எடுக்கிறேன்னா இப்போ எப்படி பாருங்கள், உதிரி உதிரியாக வரும். இப்போ இதே அளவு தான் நீங்கள் காலைல செஞ்ச கேசரி நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் வச்சிங்கன்னா கூட இதே பக்குவத்தில் தான் இருக்கும். ஒட்டிக்கிட்டு களி மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.